ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல மணக்க சுவையான திடீர் ரசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எப்பவும் போல் ரசம் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டு பொருள் சேர்த்து செய்யறதுனால நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னே சொல்லலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு வேளைக்கு 4லிருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்து காமிக்கிறேன். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான ஸ்பூன் மீடியம் சைஸ் ஸ்பூனு எல்லார் வீட்லையுமே இருக்கும். இப்போ இதால் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப சிவந்து வரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் சூடேறி நல்லா வாசனை வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இதை இப்போ நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு, அதாவது இந்த மாதிரியான கிளாஸ் எல்லார் வீட்லையுமே இருக்கும், டம்ளர். இதால் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது சரியாக ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். அதாவது இந்த டம்ளரால் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும். அடுத்ததான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்துட்டு இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த தனியா, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாயை காம்புகள் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது சரியாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறது கிடையாது. 2 ஸ்பூன் மட்டும்தான் இன்றைக்கி ரசம் வைக்க பயன்படுத்த போகிறோம். மிச்சத்தை நம்ம இன்னொரு வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கூடவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. சைடில் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை லைட்டாக சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோலோட நல்லா தள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் இந்த இடத்துல இந்த 2 பொருளும் சேர்க்கறதுனால இந்த ரசம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், சுவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிட வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ புளியோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சராசரியாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் இதை ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கொதி நல்ல ரசம் வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்முடைய பர்ஃபெக்டான ரசம் நல்ல மணக்க சுவையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். அந்த துவரம் பருப்பு வறுத்து போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பூண்டை தோலோடு தட்டி போட்டு அந்த மாதிரி நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா வீடே நல்ல ஒரு மணக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.